எல்லா தமிழ் மக்களுக்கும் என்னுடைய வணக்கம். இன்றைக்கி நம்ம கேரளா சமையலில் ரொம்ப சிம்பிளாக இருக்கிற ஒரு கறியோட ரெசிபி தான் பார்க்க போகிறது. மோரு ரசம். மோரு ரசம் இல்லை அந்த ரசம் மோரு, இந்த மாதிரி 2 பேரில் சொல்கிற ஒரு ரெசிபி தான். பட்டர் மில்க் மோர் வச்சுட்டு செய்கிற ரசத்தோட டேஸ்ட்டில் இருக்கிற ஒரு ரெசிபி. ரொம்ப சிம்பிளாக இருக்குது செஞ்செடுக்கிறதுக்கு. அதே மாதிரி இது 2 டைப்பில் செஞ்சு எடுத்துக்கலாம். 2 டைப்பு வீடியோவும் நான் இதில் இன்க்ளூட் பண்ணி இருக்குது. ரெண்டுமே டேஸ்ட்டும் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். அதுக்காக 1 கப் அளவுக்கு நல்லா புளிப்பாக இருக்கிற தயிர் எடுத்துக்கோங்க. 1 கப்பு 250 ml அளவுக்கு இருக்கும். அது ஒரு மிக்சி ஜாருக்குள்ளே ஊற்றி அது கூடவே அதே அளவுக்கு தண்ணியும் சேர்த்து நல்லா பிளெண்ட் பண்ணி எடுக்கணும். தண்ணி கொஞ்சம் அதிகமாக ஊற்றி கலக்கி எடுத்தாலும் பரவாயில்ல, ஆனால் தண்ணி கம்மியாகி போகக்கூடாது. நம்ம எடுக்கிற மோர் கட்டியாக இருக்கக்கூடாது. ரசம் மாதிரி கொஞ்சம் தண்ணி மாதிரி இருக்கிற புளிப்பாக இருக்கிற மோராக இருக்கணும் நம்ம எடுக்கிறது. மோர் உங்கள்கிட்ட ரெடியாக அவைலபிளாக இருக்குது அப்படின்னா மோரே எடுத்துக்கலாம். இதே மாதிரி கலக்கி எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இனி இது தாளித்து எடுத்துக்கலாம். அதுக்காக ஒரு கடாய் சூடு பண்ணி அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டுக்கலாம். கடுகும் வெடிச்சதுக்கு அப்புறம் பூண்டு இடிச்சது சேர்த்துருக்கு. 1/4 கப்போட பாதி அளவுக்கு பூண்டு இடிச்செடுத்துருக்கு. அப்ரோக்சிமேட்டாக சொன்னால் இடித்த பூண்டு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இருக்கும். பூண்டோட சைஸு பெருசும் சின்னதும் எல்லாம் இருக்குது இல்லைங்களா, அதனால தான் இடிச்சதுக்கு அப்புறம் அளவு சொல்லியிருக்கு. நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு சின்ன வெங்காயம் இதே மாதிரி சின்ன பீஸாக கட் பண்ணி அதுவும் சேர்த்துருக்கு. லைட்டாக ஒரு மஞ்சள் கலர் வர்ற வரைக்கும் வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் வரமிளகாய் 2-3 வரமிளகாய், காரத்துக்கு தகுந்த மாதிரி 3 to 4 பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை அதுவும் சேர்த்து வதக்கினதுக்கு அப்புறம் 1 டீஸ்பூன் ஃபுல்லாகவே பெப்பர் பவுடர், கூடவே 1 டீஸ்பூன் ஃபுல்லாகவே பெருங்காயத்தூள் சேர்த்துருக்கு. தீ கம்மி பண்ணி வச்சுட்டு தான் இந்த பவுடர் சேர்க்கணும், இல்லை அந்த கருகி போயிடும். ரொம்ப நேரம் வதக்க வேண்டியதில்லை. ஜஸ்ட் ஒரு டைம் வதக்கினதுக்கு அப்புறம் நம்ம கலக்கி எடுத்து வச்சிருக்கிற மோர் இதில் ஊற்றிடலாம். தீ கம்மி பண்ணி வச்சுட்டு தான் மோர் ஊற்றணும். அதுக்கப்புறம் நல்ல ஒரு டைம் கலக்கி விட்டுக்கோங்க. மோரோட புளிப்புக்கு தகுந்த மாதிரி தேவையான அளவுக்கு உப்பும் போட்டு டேஸ்ட்டு அட்ஜஸ்ட் பண்ணிடலாம். இந்த ஒரு மோருக்கு நம்ம புளிப்புக்கு நல்ல புளிப்பாக இருக்கிற மோர் தான் எடுத்துருக்கு. எக்ஸ்ட்ரா புளி தண்ணி எதுவுமே ஊற்றலை. காரத்துக்கு பச்சை மிளகாய் பெப்பர் பவுடர் தான் இருக்குது. இது ரெண்டும் கரெக்டாக இருக்கணும். இல்லை இருந்தால் இந்த ஒரு கறிக்கு ஒரு டேஸ்ட்டு இருக்காது. அதை பார்த்து பண்ணிக்கோங்க. நல்ல ஒரு டைம் கலக்கி விட்டு இந்த மோர் லைட்டாக சூடானதுக்கப்புறம் தீ ஆஃப் பண்ணிடலாம். கொதிக்கக்கூடாது, ரொம்ப அதிகமாகவும் சூடாகக்கூடாது. கொதிக்கிறதுக்கு முன்னாடி இந்த மோர்லேருந்து லைட்டாக ஒரு ஆவி வரும்போது நம்ம இதை ஆஃப் பண்ணிடலாம். இதுதான் ஒரு மெத்தடு. இன்னொரு மெத்தடு இருக்குது, ஆனால் இதே மாதிரி செய்யும்போது தான் எனக்கு டேஸ்ட் அதிகமாக தோணி இருக்கு. அடுத்த ஒரு மெத்தடு எப்படின்னு கூடி நம்ம பார்த்துட்டு வரலாம். அதுக்கு இதே அளவுக்கு மோர் தான் எடுத்துருக்கு. 1 கப் அளவு மோர், 1 கப் அளவு தண்ணி கலக்கி எடுத்து வச்சிருக்கு. இதில் சேர்க்கிற இன்க்ரீடியன்ஸ் நம்ம கல்லில் இடிச்செடுக்க தான் போகிறது. 1 டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர், 2-3 பெரிய சைஸ் பூண்டு, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், 2 காரமாக இருக்கிற பச்சை மிளகாய், இது எல்லாமே சேர்த்து நல்ல ஒரு டைம் இடிச்செடுத்துக்கோங்க. இதிலே இன்னொரு ஆப்ஷன் இருக்குது. பச்சை மிளகாய் நீங்கள் இது கூட இடிக்காமல் கட் பண்ணி சேர்த்துக்கலாம் வதக்கும்போது. இது கூட இடித்து சேர்க்கும்போது பச்சை மிளகாயோட ஒரு பச்சை டேஸ்ட்டு நமக்கு தெரியுது. அது வேண்டாம் அப்படின்னா நீங்கள் இதே மாதிரி தாளிக்கும் போது கட் பண்ணி சேர்த்தாலும் போதும். தாளிக்கிறதுக்கு ஒரு கடாய் சூடு பண்ணி 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, 2-3 சின்ன வெங்காயம் போட்டு நல்லா வதக்கி லைட்டாக ஒரு ப்ரௌன் கலர் வரும்போது 2-3 வரமிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை, பச்சை மிளகாய் நம்ம சேர்க்கலை, அது இடிக்கும்போது இது கூட சேர்த்து இடிச்சிரு. தீ கம்மி பண்ணி வச்சு நம்ம இடித்து எடுத்து வச்சிருக்கிற அந்த மிக்ஸும் சேர்த்துக்கோங்க. கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூளும் சேர்த்து லோ ஃப்ளேமில் நல்லா வதக்கி அதோட பச்சை ஸ்மெல் போனதுக்கப்புறம் மோர் ஊற்றிடலாம். மோர் ஊற்றி தேவையான அளவுக்கு உப்பும் போட்டு நல்லா கலக்கி கொதிக்கிறதுக்கு முன்னாடி தீ ஆஃப் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இதுதான் 2வது மெத்தடு. ரெண்டுமே செஞ்செடுத்ததுக்கு அப்புறம் டேஸ்ட்டு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். ஆனால் இதோட டேஸ்ட்டு கரெக்டாக கிடைக்கணும் அப்படின்னா காரம் இருக்கணும், அதே மாதிரி நல்ல புளிப்பாக இருக்கிற மோரும் எடுக்கணும். இது ரெண்டும் பார்த்தா மட்டும் போதும். சாதத்துக்கு நல்ல பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகிற ஒரு கறி தான் இது. ரசம் மாதிரி ஊற்றி சாப்பிட்டுக்கலாம். பிடிச்சிருந்தா ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாம் சொல்லிடுங்க. அடுத்த ஒரு வீடியோவில் நம்ம உடனே பார்க்கலாம்.
அது வரைக்கும் வணக்கம்.